ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 3ல் ஒளி பிறந்தது அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் மட்டும் பார்க்க போகிறேன். இது ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. விளக்குகள் பல தந்த ஒளி. இது லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இது யாரோட நூல்னா லிலியன் வாட்சனோட நூல். இது அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல். திருக்குறளும் அப்துல் கலாமுக்கு பிடித்தது. அப்துல் கலாம் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. விளக்குகள் பல தந்த ஒளி, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், லிலியன் வாட்சன். திருக்குறளும் இந்த நூலும் அப்துல் கலாமுக்கு பிடித்தது. போலியோ 3 கிலோ எடை செயற்கைக்கால் பொருத்தப்பட்டிருக்கும். போலியோ நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு 3 கிலோ எடை பொருந்திய செயற்கைக்கால் பொருத்தப்பட்டிருக்கும். அதை அப்துல் கலாம் 300 கிராம் கார்பன் இலை பொருத்தப்பட்ட செயற்கைக்காலா உருவாக்கியிருப்பாரு. அக்னி பிருத்திவி பாதுகாப்பு துறையில் உள்ள ஏவுகணை. அக்னி பிருத்திவி பாதுகாப்பு துறையில் உள்ள ஏவுகணை. 1000 வருஷத்துக்கு பின்னாடி இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்வார்னா, நலந்தா போல் கல்வி. கல்வி நலந்தா பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அந்த போல் கல்வி இருக்கணுமா. இயற்கை வளம் தீர்ந்து அதனால் சூரிய சக்தியை யூஸ் பண்ணுவாங்க. செவ்வாய் கோள்ல மனித இனம் குடியேற இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. 100 வருஷத்துக்கு பின்னாடி இந்தியா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. 525 கிலோ எடை ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியாவுக்கு அனுப்பியது. 525 கிலோ எடை கொண்ட ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியாவுக்கு அனுப்பியது. அந்த கதை மாதிரி கொடுத்துருக்கிறதுல இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட். இதை மட்டும் பார்த்துக்கோங்க.